அப்படின்ற நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா iQOO Neo 10 வாங்கலாமா இல்லை போக்கோட F7 வாங்கலாமா ப்ரோ? நான் ஆல்ரெடி போக்கோ F4 யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஹீட்டிங் இஷ்யூ ஒர்க்ஸ். ஸோ போக்கோ F7ல சேம் ப்ராப்ளம் வருமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காரு. போக்கோ F7 பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 7550 mAh பேட்டரி இருக்கு, கிட்டத்தட்ட பெரிய பேட்டரி வந்து இருக்கு. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா HyperOS 2.0 ஒழுங்கா ஆப்டிமைஸ் பண்ணாதனால நிறைய பேர் SOT அடி வாங்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க. SOT வந்து பார்த்தீங்கன்னா 6 மணி நேரம் SOT தான் வருது அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்டேட்டுக்கு இப்போ ஏதாவது அப்டேட் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா உண்டு. ஹீட்டிங் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ரிப்போர்ட் பண்ணல. ரொம்ப ஹெவியா யூஸ் பண்ணும்போது பேட்டரி ட்ரெயின் ஆகுது, அந்த பேட்டரி ட்ரெயின் ஆகிற டைம்ல கொஞ்சமா வார்ம் ஆகிட்டே தான் இருக்கு ஃபோனு அப்படின்றத வேணா சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 7550 mAh இருக்க ஃபோன் மாதிரியே அந்த ஃபோன் வந்து பிஹேவ் பண்ணலை அப்படின்றது தான் நிறைய பேர் சொன்ன ரிப்போர்ட்டு. நீங்கள் எம்ஐயோட கம்யூனிட்டி பேஜில் போனாலும் சரி, இல்லை போக்கோட கம்யூனிட்டி பேஜில் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கனாலும் சரி, இதை வந்து நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. ஏன் ரெடிட்டில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த நிறைய பேர் வந்து ரிப்போர்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க.